वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। जय सद्गुरुस्वामी की जय कामाक्षी की ओम सिंधुरारुण विग्रहां प्रणयनां माणिक्यमौलिस्वरत्तारानायकशेखरां स्वेदमुखीं आबीरवक्षोरुहां पाणिभ्यामलिबोधरक्तजटकं रक्तोत्पलं विप्रदीं सौम्यां रक्तगणस्तरक्तचरणां ध्यायेश्वरामम्बिकाम् वन्दे गुरुपदद्वन्द्वमवाङ्मनसगोचरम् सप्तशुद्वप्रभामिश्रमसत्यं त्रैपुरं श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं वेदत्रयं भैरवं सिद्धौघं वदकत्रयं वदैरं दूतीक्रमं मण्डलं वीरान्त्यस्तनवकं वीरावली पञ्चकं श्रीमन्मालिमन्त्रराजसहितं वन्दे गुरोर्मण्डलम्. லோகத்துல மனுஷனா பிறந்தானே எனால் அவன் இந்த வாழ்க்கையில கடந்தேறுவதற்கு ஒரே உபாயம் அம்பாளுடைய கருணானங்கிறத பிடிச்சிக்க வேண்டியது. வேதாந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான தத்துவங்களை அறிந்து அதனால சிரவண மன வித்தியாசனங்கள்னால மோட்சத்தை அடையலாம். அதை சிரவணம் பண்றதுக்கு முக்கியமாக மனுஷனுக்கு சித்த சுத்தி வேணும், சித்த ஏகாக்கிரதை வேணும். சித்த சுத்தி சித்த ஏகாக்கிரதை அம்பாளுடைய பூஜையினாலேயும் உபாசனத்தினால்தான் கிடைக்கும். இதுதான் விசேஷமாக தந்திரங்கள்லாம் சொல்றது. அப்படி உயர்ந்ததான் அந்த அம்பாளுடைய பூஜையும் உபாசனமும் அது பரிவர்த்தனம் அடைகிறது அம்பாளுடைய நாமாக்கள்ல. நாமபாராயண பிரீதா நந்தி வித்யானதேஸ்வரி அப்படின்னு நாமபாராயணத்தினால அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாமாக்கள் வாக்தேவிகளால தயார் பண்ணப்பட்டதான நாமாக்கள். அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயே நீங்க நாமாக்களை பண்ணணும் அப்படின்னு அம்பாள் அவளை ஆகியிட்டு கட்டளையிட்டு அம்பாளுடைய ஆட்டைக்கு எழுங்கி அவ எத்தனையோ நாமாக்கள் இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான சஹஸ்ரநாமாக்கள் இருக்கு. இருந்தாலும் இது ரகசிய நாம ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடியதான மந்திர கர்ப்பிதமான நாமாக்கள். இதுல நிறைய தாந்திரிக ரகசியங்கள்லாம் இருக்கு. ஒரு மனுஷன் இந்த ஜென்மாவில எப்படி சேமத்தை அடையிறதுங்கிறது இருக்கு. இவைகள்லாம் குருமுக வேத்தியம் பரம்பரையாக குருமுகமாக வருது. புத்தகங்கள்ல இருக்காது. இருந்த போதிலும் அத பாஸ்கராயர் சூச்சனமாக இப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எழுதியிருக்கார். அப்படிப்பட்டதான பாஸ்கராயருடைய ஒரு விசேஷமான ஒரு நாம அவர் எழுதியதான சஹஸ்ரநாம பாஷ்யத்தை சௌபாகிய பாஸ்கரம்னு பேரு. அது குரு பரம்பரையாக வந்ததான ஒரு தத்துவத்தை நாம் அந்த அம்பாளுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தினால நாம் பார்த்துக்கிறோம். அதுல முதல் நாம ஸ்ரீமாதா எனக்கூடியதான நாம. இது ஸ்ரீமாதாங்கிற நாமா எல்லா நாமத்தை விட ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றது. ஸ்ரீமாதான்னு சொன்னா ஸ்ரீன்னா மகாலட்சுமி தாயார்னு அர்த்தம். மகாலட்சுமி தாயாருக்கும் அம்பாள்னு அர்த்தம். மாதாங்கிற ஸ்ரீங்கிற பதார்த்தம் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்ல, கௌரி அதே போல பிரம்மாணி இவாளுக்கெல்லாம் சேர்ந்து ஆகையால் அதெல்லாம் திரிமூர்த்தி தேவதைகளுக்கும்
வசதியான ஒரு ஸ்வரூபம். ஏதான ஆச்சாரியால் சொல்லும்போது கீதாமாஹுர் தேவீம் திருணகுணி கிருஹிணீம் ஆகமவிதா அரே பத்னீம் பத்மாம் சஹரதரீம் அத்ரதனயாம் துரியா காபித்வம் துரதிகம நித்தீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகேஷி அப்படின்னு துரியம் வேதாந்தத்துல துரியம்னு சொல்றோம். எது அகார உகார மகாரங்களுக்கு அப்பாற்பட்டது துரியம்னு சொல்றோம். அதே விதமாக அம்பாள் துரிய காபித்துவம் நீங்க சாதாரணமாக சொல்ல முடியாது. மகாலட்சுமி தாயர்னா மகா சரஸ்வதி என்ன, அதே வழியே பார்வதி என்ன, இவாளுக்கும் அப்பாற்பட்டதாக ஏதோ ஒரு பரபிரம்ம மகிழ்ச்சி பரபிரம்மஸ்வரூபம். அந்த பரபிரம்மத்தில் இருக்க பொழுது மாயாமயமான ஒரு ஸ்வரூபம் தாங்கள் அப்படின்னு விசேஷமா சொல்ற நாம ஸ்ரீமாதா எனக்கூடியதான நாம. இல்லைன்னா ஸ்ரீயம் லட்சுமியும் மாதி பரிச்சிலத்தி அப்படின்னு 2வது அர்த்தம் பண்ணிருக்கார். அப்படின்னு யாராருக்கு எந்தெந்த அளவுக்கு மோட்சம் வரணும், யாருக்கு மோட்சம் கொடுக்கணும், யாருக்கு போகத்தை கொடுக்கணும், யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், யாருக்கு அபவர்க்கத்தை கொடுக்கணும் எல்லாம் பார்த்து சொல்லக்கூடியதான் வசாகி ஸ்ரீரமுதாதாம் அப்படின்னு சொல்றது. இல்ல திரையும் மாதி பிரம்மனே போதயதி. முதல்ல பிரம்மதேவர் உண்டானதுமே அவருக்கு வேதங்களை எடுத்து சொன்னாலாம் அம்பாள். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாந்த பிரஹிணோதி தஸ்மை அப்படின்னு பிரம்மதேவருக்கு முதல்ல வேதங்களை எடுத்து சொல்லி அதனால வேதங்கள் உலகம் முழுக்க பரவும்படி பண்ணியிருந்தாங்க. திவ்யமான ஒரு ஸ்வரூபம். ஆகையாலும் அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்னு பேரு. இல்ல பரமேஸ்வரன் ஒரு காலத்துல ஆராகலத்தை குடிச்ச லோகத்துல இருக்கிற சகல பிராணிகளுக்கும் சேமத்தை உண்டாகணும்னு தேவதைகளும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையும் பொழுது அப்பொழுது மற்ற எல்லா பதார்த்தங்கள் காமதேனோ கல்பவருஷம் தீர்த்தாமணி இவைகள்லாம் வந்தபோது பின்னால ஆராகலமும் வந்தாச்சு. மூலகத்தை எரிக்கக்கூடியதான நிலையில ஆராகலம் இருந்தது. அத பரமேஸ்வரன் தான் கையில வாங்கி கொண்டு அதை தானே சாப்பிட்டார். உலகத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு உயர்ந்ததான ஒரு லீலை இது ஆராகல லீலை. அந்த ஆராகலத்தை பரமேஸ்வரன் குடிக்கலன்னா இந்த உலகமே இருந்திருக்காது. அந்த ஆராகலமானது அவர் சாப்பிடும் பொழுது அவருடைய கண்டத்தை எரிச்சுட்டே போறதான் அம்பாள் பார்த்தா. பரமேஸ்வரனுடைய தொண்டைய அமிர்தமயமான தன்னுடைய கைகள்னால அப்படி தொட்டான். தொட்டத்தினால என்னது விஷமப்பி அமிர்தம் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சயா அப்படின்னு அந்த விஷமானது ஆராகல விஷமானது அமிர்தமாயிடுது. அந்த பரமேஸ்வரனுக்கு அம்பாள் தொடர்றதுக்கு முன்னால கருப்பானது ஒரு பாகம் இருக்கு. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்னு பேரு. அப்புறம் அந்த அமிர்தம் எல்லாம் அமிர்தமயமாக ஆயிடுதா. பரமேஸ்வரன் ரொம்ப ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. எல்லாம் அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான். அதனால்தான் சொல்றது தவஜனனி தாட்டங்க மகிமா அப்படின்னு அம்பாளுடைய அர்த்தங்கள்ல பரம சௌபாகியம். அம்பாளை நினைச்சவாளுக்கெல்லாம் சௌபாகியம் ஏற்படுமா. அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் அம்பாளுக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு பேரு. அதே போலயே அதவா அபிஷ்டாம் நாம ஸ்ரீபாத பூர்வம் பிரயுஞ்சீதா. எப்பொழுதுமே ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா இருந்தால் அத ஸ்ரீங்கிற பேரோட சொல்லித்தான் சொல்லணும். ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீசைலம், ஸ்ரீவித்யா, ஸ்ரீபலம் இவைகள்லாம் இதுக்கு திருஷ்டாந்தங்கள். ஆகையால் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி அதனாலதான் அம்பாளுக்கு இப்படி 5-6 அர்த்தங்களை வச்சுட்டு ஸ்ரீமாதாங்கிற ஒரு நாமாவை சொல்லியிருக்க. அதே போலயே அம்பாளானவள் காம பரிபந்தி காமினி காமேஸ்வரி காம பீட மத்தியகதே காமதுகா பவ கமலே காமகலே காம கோட்டி காமாட்சி அப்படின்னு மூக்க கவியானவர் மூக்க பஞ்சத்துல காம பரிபந்தி காமினி மன்மதனை எரிச்சலான பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுடைய ஆஜகாரியா இருக்கே. காமேஸ்வரி காமபீட மத்தியகதே உலகத்துல மனுஷியாளுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறாளோ
அவ நினைக்கிறதுக்கு முன்னால அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட 100 மடங்கு வசதியா கொடுப்பாளாம் அம்பாள். அம்பாளை தியானம் பண்றவங்களுக்கு வீட்டுல ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் தான், எதுவும் குறைச்சலா இருக்காது, எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பா அம்பாள். அதே போல மனசு நிம்மதியை சாஸ்வதமாக கொடுப்பா. காமதுகா நினைத்ததான பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சுரூபம் பவ கமலே காமகலே காம கோட்டி காமட்டி அப்படின்னு அம்பாளுடைய நாம களையும் பண்ணிருக்காளோ அவளால் தான் அம்பாளுடைய ஒரு உபாசனையை எடுத்துக்கொள்ள முடியும். அதிலையும் விசேஷமாக சஹஸ்ரநாமத்தை படிக்க முடியும். சஹஸ்ரநாமத்திலையும் பல சஹஸ்ரநாமம் அம்பாளுக்கு இருக்கு. கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சஹஸ்ரநாமங்கள் இருக்கு. அந்த சஹஸ்ரநாமங்கள்ல ரொம்ப உயர்ந்ததாகவும் ரொம்ப சிறந்ததான சஹஸ்ரநாமம் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பாளே வாக்தேவிகளை எழுத சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டா 5 காரணங்கள் சொல்லியிருக்கார். இந்த 5 காரணங்கள்னால நீங்க தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷப்பட்டு அவ எழுதி முடிச்ச பிறகு இனாகுரேஷன் எங்கன்னு அம்பாளுக்கு முன்னாலேயே தேவதைகளுடைய கோட்டியாக தேவதைகள் வந்து உட்கார்ந்து இருக்க. அவ்வளவு பெரிய சதத்துல அம்பாள் சொல்லும் பொழுது இந்த எழுதியதான சஹஸ்ரநாமத்தை அவ வெளிப்படுத்தின. அப்பொழுது அம்பாளே சொன்னா, இந்த சஹஸ்ரநாமத்தை யாரு படிக்கிறாளோ அவளுக்கு என்னுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. அதனால இது மிக உயர்ந்தது. எந்த பொருளா இருந்தாலும் அதை நாம் எப்படிப்பட்டது என்று அறிகிறதையால் அது யாருக்கு சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது, அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வக்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம், வஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்றது. இதுல வக்தாக்கள் யாரு? சாட்சாத் வாக்தேவிகள். இந்த வாக்குக்கு அதிஷ்டானமான தேவதைகள். அவளே சொன்னா ஆயால் வஸ்து கௌரவம் ரொம்ப உயர்ந்தது. வஸ்து கௌரவம் சொல்லணுமா? வஸ்து யாரு? சாட்சாத் அம்பாளை பத்தி ஜெகன் மாதா. அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்களை உண்டு பண்ணினவள். வெறுமனே உண்டு பண்ணினவள் மட்டும் இல்ல, அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறவள். பிறகு அதை தனக்குள்ள சேர்த்துக் கொண்டிருக்கிறவள். அப்படிப்பட்டதான விசேஷமான அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அந்த அம்பாள் எனக்கூடியதான வஸ்துவ சொல்றது ஆயால் மிக சிறந்தது. அதற்கு பிறகு ஸ்ரோத்ரு கௌரவம். அங்க யாரு? அயானாம் தேவானாம் திரிகுணதேவதானாம் சிவே பவே பூஜா பூஜா அப்படின்னு பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் அத்தனை பேரும் அங்கே உட்கார்ந்து இருக்க. அவ இந்த விஷயத்தை கேட்கணும் என்று இருந்து கொண்டு அவளோடு இருந்து கேட்டு அதை அனுபவிச்சா, ஆஸ்வாதனம் பண்ணினா. அப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு ஸ்வரூபம். இப்படி உயர்ந்ததான இந்த லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம் சஹஸ்ரநாமம். இதுக்கு பாஷ்யம் பாஸ்கர் ராயர் ஒரு மகாத்மா எழுதினார். ஆச்சாரியால் பகவத்பாதாள் அவளே எழுதணும்னு தொடங்கிதான் இந்த பாஷ்யத்துக்கு. பத்மபாதரை கூப்பிட்டு சஹஸ்ரநாமம் கொண்டு வாங்கோ அப்படின்னு. சஹஸ்ரநாமம்னு அவர் விஷ்ணு சஹஸ்ரநாம புத்தகத்தை கொண்டு வந்தார். அவர் பார்த்தா, நான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எழுதணும்னு நினைச்சேன், இவரும் விஷ்ணு சஹஸ்ரநாம புத்தகம் கொண்டு வந்து சரி இருக்கட்டும்னு. கொஞ்ச நாள் ஆச்சு, வேற கிரந்தங்கள் எழுதிட்டு மறுபடியும் கேட்கிறார் சஹஸ்ரநாமத்தை கொண்டாங்கன்னு. இப்ப இன்னொரு சிஷ்யர் அவரும் சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே கொண்டு வந்தார். என்னடா இது பகவத் சித்தம் இப்படிதான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணினார் பகவத்பாதாள். அதற்கு பிறகு லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு நினைச்சவர் அம்பாளுடைய திவ்யமான சரித்திரத்தை சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்துல எழுதிவிட்டார். சஹஸ்ரநாமத்துல இருக்க நிறைய விஷயங்கள்லாம் சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்துல அமித்தமா இருக்கு.
தான் அம்பாளுடைய நாமாவை நீங்களால கேட்க முடியும் உங்களால. அதே போல வாயால எடுத்து நீங்க சொல்லணும்னா ஜன்மாந்தத்துல பாக்கியம் இருந்து இருக்கணும். நான் சொல்லல, வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். அதனால பாக்கியம் இருந்தவாளால் தான் கேட்க முடியும், பாக்கியம் இருந்தவாளால் தான் இதை சொல்ல முடியும். அதே விதமாகவே நீங்க இந்த நாமாக்களை எடுத்து சொல்லலையானால் வரும். சுலபமாக புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? நான் அம்பாளுடைய நாமாக்களை சொல்றது. சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஸ்ரீ வித்யோபாசனை இருக்கிறவாள் தானே ராமாவை சொல்ல முடியும், மற்றவாள் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நீங்க நிஜமாக பக்தியோட இந்த நாமாக்களை நிஜமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாரோ ஒரு குரு உங்களுக்கு உபாசனையை கொடுத்துருவாங்க. வேற யாரும் இல்ல, குருவானது அம்பாள் தான். ஏன்னா இது புராணோக்தமான விஷயம், எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. புருஷால் படிக்கலாமா, ஸ்திரீகள் படிக்கலாமா, இப்படி எல்லாம் கேள்வியே வேண்டாம். எல்லோரும் படிக்கலாம், எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு, எல்லோரும் இதனால க்ஷேமத்தை அடையலாம். அம்பாள் கண் முன்னால எல்லோரும் ஒண்ணுதான். நாங்க அந்தனர், நாங்க அந்நியர், இந்த வித்தியாசம் இங்க கிடையாது. அதெல்லாம் ஸ்தூல சரீரத்துல கல்யாணாதி விவகாரங்கள்ல, விவாகாதி விவகாரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அம்பாளுக்கு முன்னால எல்லோரும் ஒண்ணுதான். அம்பாளை கண்ணுக்கு முன்னால 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் வாசிச்ச அந்தனரோ இல்ல ஒண்ணுமே தெரியாத சாதாரணமாக உழவரோ எல்லாரும் ஒண்ணுதான். ஆகையால் அப்படியான சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக படிக்கலாம். உங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு பலம் வருது. அதனால அவளுக்கு அப்படி இவாளுக்கு இப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம். நிஜமா உங்களுக்கு பக்தி இருந்தால் நிச்சயமாக க்ஷேமம் அடையும். ஏன்னா பகவான் பக்தி தான். பகவானுக்கு தெரிஞ்ச பாஷை தெலுங்க இப்படி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன வார்த்தை பழைய நாள் எம்ஏ வாசிச்சிருக்கா, இல்ல சமச்சீர் கல்வியினால எதை வாசிச்சிருக்கா, அதெல்லாம் அம்பாள் கேட்கல. அம்பாளுக்கு என்னன்னு உங்க மனசுல இருக்கிறது பக்தி இருக்கா அதான் பாக்குறேன். பக்தி இருக்குன்னு வச்சுக்கிறேன், பலத்தை கொடுக்க தயாரா இருக்கு. ஆகையா பக்தியோட இருந்துனா பண்ணணும். பக்தி எப்படி சார் வாங்கறதுன்னு கேள்வி கேட்க. பக்தி மார்க்கெட்ல கிடைக்கிறது இல்ல, கேட்கறதுனால வரும். நான் பகவான் நாமாவை கேட்டுக்கொண்டு இருந்தோமையானால் நமக்கு நிச்சயமாக பக்தி வரும். அப்படிப்பட்டதான அற்புதமான இந்த திவ்யமான சரித்திரத்துல பாஸ்கராயர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இத சூரியனுடைய கலைகளாக தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். பாஷ்யத்தை சாப்டரா டிவைட் பண்ணோம் இல்லையா, 1000 நாமாக்களை 100 நாமாக்கள் மனைக்கு டிவைட் பண்ணினார். 100 நாமாக்கள்னா 10 100 1000 ஆயிடுது. ஆகையால் 10 கலைகளா இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியதான பாகம் ஒரு கலை, கடைசியில் இருக்கிற பாகம் ஒரு கலை, மொத்தம் 13 கலைகள், 12 கலைகள், ஆரம்பம் ஒரு கலை. இப்படி விசேஷமாக சூரியனுடைய கலைகள் 12. அந்த 12 கலைகளுக்கும் 12. அதனாலதான் இந்த சௌபாகிய பாஸ்கரம் அப்படின்னு பேர் வச்ச. இந்த சௌபாகிய பாஸ்கரங்கிற வியாக்கியானத்தோட அழகா அமைஞ்சிருக்கு லலிதா சஹஸ்ரநாம ஸ்வரூபம். பிரம்மாண்ட புராணத்துல விசேஷமாக இருக்குது. அந்த பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடியதான சரித்திரம், அதோட எல்லாம் பண்டாசுரவதாதி கிரந்தங்கள்ல நிறைய கிரந்தங்கள், நிறைய கதைகள் இதுல உண்டு. நமக்கு தெரியாத கதைகள், மகாகணேசனுடைய உற்பத்தி, இப்படிப்பட்டதான சரித்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த திவ்யமான சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னால நமக்கு வழி என்னன்னா, பாஸ்கராயர் எந்த வழியில போனாலும் அந்த வழியில போகும், பெரியவா காட்டின வழியில போகும். ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, நாம் எந்த கிரந்தத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த கிரந்தத்தை எழுதின வாழ்க்கை இதயத்தில் நம்ம பார்த்தோமையானால் அந்த கண்ணோட்டத்தில் நமக்கு ரொம்ப நல்லா புரியும். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சரித்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல அந்த பாஸ்கருடைய வியாக்கியானத்தோட ஆரம்பிக்கும். முதல் நாம ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படிங்கிற நாம. இந்த நாம வரத்துக்கு ஒரு 2-3 மாசங்கள் ஆகும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னால இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. இப்ப அதை பார்ப்போம். ஸ்ரீ கம்பீர விபக்ஷிதோ நமபஜனே வித்யாஸ்தாதகஸ்ய மம்மபிதபூத்ய நృసింహ குரு நృసింహ குரு ஸ்ரீ சிவதத்த சுக்லச்சரணை
பிராமணன் கோலமாம் போதரே வித்யா அஷ்டாதசகஸ்ய மர்மபித். இவர் 18 வித்யைகள், 4 வேதங்கள், 6 அங்கங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வாங்கிருத, சிக்ஷா, கல்ப, வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷமிதி அப்படின்னு 6 அங்கங்கள். 4 6 10 ஆயிடுது. அதுக்கப்புறம் உபவேதங்கள் 4, அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம், மீமாம்சா, இப்படின்னு இது காந்தர்வ சாஸ்திரம், இவைகள்லாம் வாசிச்சோம்னா மொத்தம் 18 ஆறுது. இது 18 மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த 18 வித்யைகளும் இவர் கத்துருக்கார். வித்யா ஸ்ரீ ருசிம்ஹா துரோ. ருசிம்ஹருங்கிறவர், ருசிம்ஹாச்சாரியருங்கிறவர் இவருக்கு குருவா, வித்யா குருவா இருந்திருக்கார். அதற்கு பிறகு சிவதத்த சுக்லா அப்படிங்கிறவர், அவர் இவருக்கு பூர்ணாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். பூர்ணாபிஷேகம்னா என்னதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா சில பதங்கள்லாம் நமக்கு அர்த்தம் தெரியணும். பூர்ணாபிஷேகம்னு சொன்னா, அபிஷேகம்னு சொன்னா கலசத்துல தீர்த்தத்தை வச்சு தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணி பரிபூர்ணமாக பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் பண்ணின பிறகு அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணி மந்திரோபதேசம் பண்றது வழக்கம். இதான் தீட்சாங்கிற வழியில சொல்லுவா. இது சாதாரணமாக நாமெல்லாம் அப்பப்ப ருத்ரேகாதசனி பண்ணும் பொழுது கலசை தீர்த்தத்தை வச்சு அதை அபிஷேகம் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ருத்ரேகாதசனி பண்ணும் பொழுது ஒரு நாள் முழுக்க ருத்ரங்களை 11 பேரும் 11 தரம் சொல்லி விசேஷமாக பகவானை பூஜை பண்ணி, அந்த பகவான் முருடன்னு பேரு பரமேஸ்வரனுக்கு, முருடையா எங்களை சந்தோஷப்படுத்துங்க, ஆயுராரோக்கியங்களை கொடுங்க அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்றோம். திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படின்னு நமக்கெல்லாம் புஷ்டியை கொடுக்கிறாராம். புஷ்டி இருக்கு, ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் புஷ்டிக்கணும். அந்த மனசுல ஒரு உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கணும். நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், எப்பொழுதும் முன்னுக்கு வரணும், எப்பொழுதும் ஏதோ செயல பண்ணி கொண்டே இருக்கணும். வயசு கணக்கு இல்ல, 95 வயசு ஆனாலும் பண்ணுவேன் பண்றேன்னு வரணும். அந்த மனசுல ஒரு உற்சாகம் இருக்கணும். அந்த புஷ்டியை கொடுக்கிறது பரமேஸ்வரன். ஒருவாறு தமிழ பந்தனாது. அந்த தோசை பழமானது அதுக்கு மேல ஒரு காம்பு இருக்கா இல்லையா, அந்த காம்பானது அந்த பழத்து மேல வெறுமனை இருக்கு, வெறுமனை ஒட்டிட்டு இருக்கு. அது பழுத்ததுனால அந்த காம்புக்கும் அதுக்கு விட்டு போச்சு, இருந்தாலும் அது மேல அது இருக்கான். அதே மாதிரியே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆத்மா வந்து சரீரத்தை பிடிச்சுட்டு போல இருக்க வசுதா. மிருத்யோர் முற்றிய மாமிருதாது. யம தர்மராஜா இடத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க, அமிர்தத்துவத்துல இருந்து விடுபட வேண்டானா, நான் எப்பொழுதும் அமிர்தனாகவே இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பகவான ருத்ரத்தை சொல்லி, ஸ்ரீருத்ரத்தை சொன்னாலே ரொம்ப விசேஷம். நமஸ்தே ருத்ர மன்யவ புதோத இடதே நமஹா அப்படின்னு, நமஸ்தே ருத்ர மன்யவே, கோபக்காரரே உங்களுக்கு நமஸ்காரம். வம்பா இருக்கு, முதல்ல போய் கோபக்காரரையே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னு. யா தேதனோ, எது சாந்தமான இருக்கிற தனுசு எங்க பக்கம் விடுங்க, கோபமா இருக்கிறதெல்லாம் எங்க சத்ரு கண்ட விட்டுருங்க. எப்படி இருக்கு பதில, நான் சௌக்கியமா இருக்கணும், சத்ருவில் அழியணும். இது என்ன சார், நான் சௌக்கியமா இருக்கணும் பிரார்த்திச்சா போறாதா அப்படின்னு பரமேஸ்வரன் கோபக்காரன்னு நினைக்கிறது தப்பு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோபம் போகணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகள் போகணும். ராகத்வேஷ வியுக்தோ விஷயானிந்திரியேஸ்வரம் அப்படின்னு ராகத்வேஷங்களை விட்டுட்டு அந்த இந்திரியங்களை விஷயங்கள் இடத்துல சாதாரணமாக ராகத்வேஷாதிகள் இல்லாம உலகத்துல பழகிக்கொண்டே இருந்தேனால் விஜயாத்மா சாந்திமதி கட்டதி அப்படின்னு உயர்ந்ததான ஒரு சாந்தி, மனசாந்தியை நீங்க அடைபொருள். இதற்காகத்தான் ருத்ரேகாசனின்னு பண்ணிட்டு இருக்கோம். சாதாரணமா சட்டியத்து பூர்த்தி, தீவிரத சாந்தி, உக்ரவத சாந்தி இவ எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே போல உடம்பு ஏதோ சரியா இல்ல, வியாதி இருக்கு அப்படின்னு அப்பெல்லாம் பண்றது. இது பரமேஸ்வரனுக்கு நம்ம பண்ணக்கூடியதான ஒரு சாந்தி, லோகத்துல பிரசித்தமா இருக்கு. அம்பாளுக்கு பரமேஸ்வரன் பண்ணினா அம்பாள் இல்லாம பண்ண முடியாது.
சம்பாதிச்சாச்சு செய்கிறேன். அதுல நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகாத்மா மதுரையில அம்பாள் மேல ரொம்ப பக்தர். அவர் சொல்றார், அம்மா உலகம் முழுக்க உங்களை கண்டா எல்லோரும் சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் கொண்டாடுறா. ஏன்னா பாரதி பரமேஸ்வரான்னா ரொம்ப விசேஷம். தம்பதிகளுக்கெல்லாம் மனசு ஒன்னா சேரணும்னு, ரெண்டு சரீரங்கள் ஒரு மனசா இருக்கணும்னு பாரதி பரமேஸ்வரர்ல தியானம் பண்ணணும்னு சொல்ற. வாகர்த்தாவிவசம் வாகர் பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு ஆதி தம்பதிகளா இருக்கிற உங்களை சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு எல்லாமே நல்லாத்தான் இருக்கு, ஆனா என்ன காப்பாத்துற விஷயத்துல தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன். ஏன் தெரியுமா? பிரமாணமும் தற்கரண பிரவருத்தையா அது சொல்றதா பரமேஸ்வரன் நான் காப்பாற்றணும்னு போறாராம், அம்பாள் நான் காப்பாற்றணும் போறாளா. இது என்ன, இந்த கையில் காலம் இருந்தா பரவாயில்ல, அந்த மனசானது மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அந்த மனசு உள்ளூரே சண்டை போடுறதான், நான் காப்பாற்றணுமா நீங்க சண்டை போட்டே இருக்க, என்ன காப்பாற்றப்படலைங்கிற அது விவகாரம். அப்படி இல்லாமல் அம்பாள்னு சொன்னாலே பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரன் சொன்னாலே அம்பாள் தான். ஆகையால் அவ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லை. அது மாதிரி நீங்க சிவனுக்கு ருத்ரனுக்கு அபிஷேகம் பண்ணினாலும் இதேதான். அந்த எப்பொழுதோ என்னைக்கோ ஒரு நாள் பிராயசித்தமாக நம்ம பண்ணக்கூடியதான அபிஷேகத்துக்கு பதிலாக தீட்சை அவளுக்கு பண்ணிட்டா அந்த தீட்சையானது ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த பரமேஸ்வரத்திலேகாட்சி பண்ணின பலம். அதுக்காகத்தான் தீட்சை பண்றது. அந்த தீட்சையிலேயும் பல விதமான தீட்சைகள் இருக்கு. ஸ்பர்ஷ தீட்சை, தொட்டு தீட்சை பண்றது. சக்ஷுர் தீட்சை, கண்ணால் அப்படியே பார்த்து தீட்சை பண்றது. கூர்ம தீட்சை, எங்கேயோ இருக்கிற சிஷ்யனை எங்கேயோ இருக்கிற குரு மனசால நினைச்சு தீட்சை பண்றது. சாக்தி தீட்சை, சாம்பவி தீட்சை, இப்படி பல தீட்சைகள்லாம் இருக்கு. அதுல பூர்ண தீட்சாங்கிறது ரொம்ப வசதியானது. அப்படிப்பட்டதான பூர்ண தீட்சையானது இவருக்கு நடந்திருக்கு. அதான் யோதுப்து சுக்லகரணை சிவதுப்த சுக்லாங்கிறவர் சிவதத்த சுக்லகரணை பூர்ணாபிஷிக்தோ பவது திரேதா திரிபுரா திரகீதி மனுதே. அவர்தான் இந்த மூணு குருக்கள் இருக்காட, இவன் மூணு அக்னிகளாக நான் நினைக்கிறேன். பொண்ணு பார்க்கணும். நாமெல்லாம் இந்த காலத்துல விசேஷமாக யாகங்கள்லாம் பண்றது கஷ்டம், பண்ண முடியாதுன்னு சொல்லல. பண்றவா ஐதாக்கள் இருக்கா, மகான்களவா. இருந்த போதிலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாகாதிகள் பண்றது நான் சொல்லல. உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கேன், அது வேணும். இப்பெல்லாம் உத்தியோகம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உத்தியோகம்னா என்ன, உத்தியோகம்ங்கிற பண்றது முயற்சின்னு அர்த்தம். ஆனா உத்தியோகம்னு இப்ப இன்னைக்கு போனேன்னா காலமே போனா ராத்திரி வந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. அடுத்த நாள் வந்துடுவார். ஏன்னா தூங்காம இருக்க முடியுதோ இல்லையா? அது அந்த வழக்கம் இல்லையே. அர்ஜுனனா இருந்தா அவர் பாட்டுக்கு நிறைய நாள் தூங்காமலே இருந்தார். குடாகேசன்னு தூக்கத்தை ஜெயித்தவர். நம்மளால முடியாது. ஆனா இப்ப எல்லாம் ஏதோ 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரேனேங்கிற விவகாரம் இல்லாம போயிடுது. காலமே போனா ராத்திரியோ மறுநாளோ வரதுங்கிறது ஆயிடுது. இப்படிப்பட்டதான உத்தியோகத்துல இவன் எங்கிருந்து வேதாத்தியனத்தை பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு மீமாம்சையெல்லாம் வாசிச்சு கர்மாக்கள்லாம் எப்படி பண்ண போறான்? அதோட பண்றதா இருந்தாலும் அதுல மாமி சகாயம் இருக்கணும். எங்கே பண்ணும் பொழுது மாமி ஒத்துழைச்சாதான் உண்டுன்னு. பட்சிதமாத்தியம் பவதி. நாட்டுக்காரி நீங்க ஹோமம் பண்ற பொழுது அந்த நெய்யை பார்க்கணும். கட்டுப்படம் வாங்கி கொடுத்தாதான் நெய்யை பார்ப்பேன், இல்லைன்னா கண்ணை இறுக்கி மூடிப்பேன்னு நிச்சயமா கிடைக்காது. அந்த மாமி சகாயம் இல்லைன்னா இவருக்கு நிச்சயமாக ஹோமம் பண்ண முடியாது. அதே மாதிரி இவருடைய சகாயம் இல்லாமல் அவளாலே பண்ண முடியாது. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னா இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுமோ? உத்தியோகத்துல ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போற. ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஓஎன்ஜிசியில உத்தியோகம். அதே மாதிரி சமுத்திரத்துக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கு அந்த அம்மா. இன்னொருத்தர் ஏர் இந்தியால உத்தியோகம், அவர் மேல என்னத்த பண்றது? இவ ரெண்டு பேரும் எப்படி சேர்றதோ, எப்படி குடும்பம் நடக்கிறதோ, அது என்னன்னா ஆச்சரியவத் பத்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் பததி ததைவசன்யா அப்படின்னு என்னதோ ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் குடும்பம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இவாள உத்தியோகத்துக்கு லீவ் போடுறதே கஷ்டம்னு உத்தியோகத்தை விட்டு காலமிருந்து ராத்திரிக்கு எகையாங்கள் பண்ணுங்கன்னு நடக்க காரியமா இல்ல, ரொம்ப சிரமம். ஆனா
அதுக்கு என்ன புண்ணியம் வருதோ, அந்த யஜ்ஞ தீட்சையில என்ன புண்ணியம் உண்டோ அத்தனையும் இந்த ஸ்ரீவித்யா தீட்சையில புண்ணியம் உண்டு. அதனால்தான் விசேஷமாக இந்த தீட்சையை விசேஷமா சொல்ற. அப்படிப்பட்டதான் அந்த தீட்சைய தத்ரேதா, இதான் திரேதா, 3 அக்னிகளாகவும் அகவனியும் கார்கவத்தியம் தட்சிணாக்னி அப்படிங்கிற திரேதாக்னியாக இந்த 3 பேரும் நினைக்கிறோம். யார? எங்க அப்பாவையும் எனக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்ததான வித்யா குருவா இருக்கக்கூடியதான சிம்மாஸ்தமியும் எனக்கு தீட்சை பண்ணி கொடுத்ததான சிவதத்த சுக்லாவையும் 3 பேர் திரிபுரா திரேதா 3 அக்னிகளாகவும் திரிபுரா சாட்சாத் அம்பாளமாகவும். இந்த திரிபுரான முப்புறங்களை எரித்தவர் பரமேஸ்வரன். அம்பாளுக்கும் திரிபுரான்னு திரேதா திரிபுதா திரையீதி மனுதே திரையி 3 வேதங்களாகவும் அந்த 3 பேரும் 3 பட்டணங்களாகவும் 3 வேதங்களாகவும் 3 அக்னிகளாகவும் நினைக்கிறேன் அவரை அப்படின்னு அவளுக்கு நமஸ்காரம் பண்றார். திரேதா திரிபுரா திரையீதி மனுதே தாமேவ நாதத்ரயீ. நாதர், நாதர்னு சொன்னா ஸ்ரீநாதா திகுருத்ரயம். இங்க வித்யா சம்பிரதாயத்துல நாதர்னு சொன்னா குருன்னு அர்த்தம். குருசரணசநாதோ பாசுரானந்தநாதः விருத்திமதி ரஹஸ்யாம் வீரவருந்தகிர் நமஸ்யாம் கதகிதி ரஹிதாயாः நாமசாஹஸ்ரிகாயாः குருகிருத பரிபாஷா தம் விவரண்வன்னசேஷாः. குருசரணசநாதः, குருச்சரணங்களை மனசுல வைத்துக் கொண்டு அவருடைய சகாயத்தினால் பாசுரானந்தநாதா இவருக்கு ஒரு பேர். இப்ப நம்ம பிறந்ததுன்னு ஏகாதேகனே பிதா நாம புரியாது 11வது நாள் அப்பாவானவர் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த பிறந்த குழந்தைக்கு அது வரைக்கும் அம்பிதான். இப்ப 85 வயசானாலும் அம்பின்னு கூப்பிடுறாரு. அம்பிக்கு அவருக்கு என்ன தெரியுங்கிறார் இவர் தாத்தா. அவருக்கு 80 வயசு ஆகுது. அவர் அந்த அம்பிக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறார். யார? அவருடைய பொண்ணு பேரன். என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க பாக்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணு தாத்தாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பெரிய தாத்தா சொன்னாருன்னா அவன் ரைட்டு தெரியாதுன்னு நம்பிடுறாங்க விவகாரம் முழுக்க. ஆனா ஒரு அபிமானத்தோட சொல்றது இந்த பேரு 11வது நாள் வைக்கணும். ஏன்னா 10 நாள் நம்ம குழந்தை பிறந்த ஒரு 10 நாள் ஆசை வச்சோம். அதனால 11வது நாள் காலமே சுத்தி ஆன பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். பேர் வைக்கிறதுலயே விசேஷம்னு நம்ம ஊர்ல ஊட்டு சிக்குவிக்கு இப்படி எல்லாம் பேர் வைக்கிறது இல்லை. மரமண்டையா இருக்கலாம், அதுக்காக மண்டையில மரம்னு பேரை வைப்பா. அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி பேர் வைப்பா. நம்ம என்ன பேரு சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் பேடனமேவா. தெரியாமல் அவரை கூப்பிட்டாலே அந்த குழந்தைய கூப்பிட்டாலே புண்ணியம் வரணுங்க. பகவான நம்ம நினைச்சா புண்ணியம், அவர் பேரை வாயால சொன்னா புண்ணியம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லோருடைய பேரும் ஆண்கள் பேரா இருக்கட்டும் பெண்களுடைய பேரா இருக்கட்டும் பகவான் நாமாவா தான் இருக்கணும். அப்படி ஒரு ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அவ பேரை கூப்பிட கூப்பிட நமக்கு புண்ணியம் வரும், அதை கேட்கிறவாளுக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். பாருங்க எல்லாருடைய பேரும் பாருங்க பகவான் நாமாவா தான் இருக்க முடியும். பேரானது நமக்கு பகவான் நாமாவா இல்லாம தோணும். அதனால வசதா பகவான் நாமா தான். பண்ணூத்தின்னு ஒருத்தர் பேரு, இப்படி ஒரு பேர் இருக்கேங்க பிரணதார்த்தி ஹரன். அது அப்படி மாறி போயிடுச்சு. பிரணதார்த்தி ஹரன் என்ன பிரகர்ஷேன நதானா, யாரு கீழே விழுந்து சேவிக்கிறாளோ அவளுடைய கவலையை நீக்குபவர் அப்படிங்கிற அர்த்தம். பிரணதார்த்தி ஹரம்னு பேரு. அதே போல ஒரு அம்மாக்கா அபிதம்னு பேரு. அபிதம்னு என்ன அர்த்தம்? அபீத குச்சாம்பாள். அது அப்படி வந்து பேரு அபிதம்னு பேர் வச்சுருக்க. ஆனா இந்த பேர் இப்படி இருந்தாலும் வஸ்துதா என்ன அதனுடைய ஒரிஜினலா பார்த்தோம்னா பகவான் நாமா. அது சொல்லும் பொழுது அந்த நாமாவா இருக்கணும். இது சாதாரணமா இருக்கு. ஒரு சன்னியாசம் வாங்கி கொள்றப்ப என்ன தெரியுமோ, இந்த பேரை விட்டு இன்னொரு பேரை கொடுப்பான். எதுக்கு தெரியுமோ, இந்த பழைய கால இந்த சம்சாரத்தோட உங்களுக்கு பந்தம் விட்டு போச்சு, இனிமேல நீங்க உயர்ந்ததான அந்த பரமாத்மாவையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான நிலை வந்தாச்சு, உங்களுக்கு வேற பேரை வைக்கணும் அப்படின்னு பேரை மாத்தி விடுவார். ஏன்னா இந்த சன்னியாசம்ங்கிறது வேற ஆசிரமம். அதே போல ஸ்ரீவித்யா தீட்சை ஆன பிறகு அதே போல இங்க பேரையும் விட்டாச்சு வேற பேர். அந்த பேர் எதுக்காக மாத்திரம், இத்தனை நாள் நீங்க உலகமே பிரதானம், வீடே வசதி, மனம் போன போக்கே போக்கு அப்படின்னு நினைச்சேன்.
இனிமே நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் அம்பாளுக்காக பண்ணணும், எப்பொழுதும் உங்க எண்ணத்துல அம்பாள் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சது. இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி. அந்த ஜென்மனி ஸ்ரீவித்யோபாசகோ பவேத். நானும் ஏதோ மந்திரத்தை வாங்கி சொல்லி 2 நாள் சொல்லி 3ஆவது நாள் பட்டுமாட காத்துல ஓதுறதுக்கு தீட்சைன்னு உபதேசம்னு கிடையாது. அது தீட்சை எடுத்தவரை கடைசி வரைக்கும் மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும். அதுக்காக எப்போதும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நியாயம் என்ன தெரியுமா, நான் ஆரம்பம் எழுந்து ராத்திரி தூங்குற வரையும் அதே சிந்தை இருக்கணுமா. இப்படி இது வேற ஆசிரமம். வெள்ள வேஷ்டி கட்டிட்டு இருக்க நீங்க எப்படின்னு சன்னியாசாசிரமம் மாதிரி, அதே போலயே நீங்க தீட்சிதாள் மாதிரி அக்னிஹோத்திரர்களுக்கு என்ன பலம் உண்டோ அதே பலம் இவாளுக்கும் உண்டு. அந்த பட்ட தீட்சை நமக்கு கிடைக்குமா சார்? யார் சொல்றா சார்? இந்த கவலை வேண்டாம். அந்த அவளுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? கவலை விட்டு நிம்மதியா இருக்கிறதுக்காக. மறுபடியும் வேற கவலை எடுத்துட்டு போறது பிரயோஜனம் இல்லை. நீங்க சின்சியரா பகவன் நாமாவை சொல்லி கொண்டே இருந்தால் அம்பாளே உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுப்போம். ஒரு நாளையும் நீங்க விட வேண்டாம். அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபத்துல இவருக்கு வந்ததான பேர் சுக்லா வச்ச பேர் பாசுரானந்தநாதர். அதனால குரு சரண சரோஜோ பாசுரானந்தநாத விவருதி மதி ரகசியாம் வீரபுருத்தைர் நமஸ்யாம். விவருதியும் அதி ரகசியாம், ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடியதான இந்த லலிதாசஹஸ்ரநாமத்தை வீரபுருத்தைர் நமஸ்யாம். வீராள், வீராள்னு தீராள்னு சொல்றது உபனிடத்துல. அப்படிப்பட்டதான வீராளால நமஸ்காரம் பண்ணக்கூடியதான இந்த திவ்யமான சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு ரசயதி லலிதாயா நாம சஹஸ்ரிகாயா. எப்படி குருகிருத பரிபாஷா சந்திருந்தா. இங்க ஆச்சாரியால் பண்ணியதான பரிபாஷையில டெக்னிக்கல் டேர்ம், அதையும் வியாக்கியானம் பண்ணிட்டு அதோட வியாக்கியானம் பண்றேன். தாரிவாங்மயானாம் அதிபதிஹி அமோகோக்திபிர் தேவதாபிஹி மாத்ரா ஞப்தாபிரத்னம் ஜரதி லலிதா திவ்யநாம்னாம் சஹஸ்ரம் பிரம்மாணி ரமேஷ பிரபுதி திவிஷதாம் வித்வயாதாரதக்யம் தத்ர ஏகஸ்யாபிநாம்ன கதமபி விருதம் மாத்ருதஷ்டத்துமேஷ்டே. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பிரம்மாணி, கௌமாரி, மகேஸ்வரி இப்படிப்பட்டதான வாக்தேவிதைகள் பண்ணினா. அஷ்டாவே வாங்மயானாம் அதிபதிஹி. இந்த வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான 8 வாக்தேவிதைகள் அமோகோக்திபிஹி. வேதங்கள்ல சொன்னதான உக்திகள், அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அற்புதமாக சொன்னாக்கள். தேவதாபிஹி மாத்ராக்யப்தாபிரக்ரியம். இது யாரு? அவளே சொன்னாளா? இல்ல, அம்பாள் அனுகிரகம் பண்ணினா. நீங்க இத பண்ணுங்க அப்படின்னு கட்டளை இட்டா. அந்த கட்டளை இட்ட பிறகு அந்த கட்டளைக்கு இணங்கி இவ பண்ணின. லலிதா திவ்யநாம்னாம் சஹஸ்ரம். இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அம்பாளுடைய நாமம் வந்துட்டே இருக்கும். லலிதா திவ்யநாம்னாம் சஹஸ்ரம் லலிதேத்யாஹோ. அம்பாளுக்கு லலிதான்னு பேரா. ஏண்டான தாலனா எப்பொழுதும் கொஞ்சம் இருப்பாளாம். தப்பு பண்ணிதான பக்தாள சின்ன குழந்தை, அந்த குழந்தை தப்பு பண்ணிதானே அம்மா அடிப்பாளோ? நிச்சயமா அடிக்க மாட்டேன். ஏண்டா அது கஷ்டம், உதைக்கும், கலாட்டா பண்ணும், அழும். எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்புக்கு வராது, உடம்புக்கு வரும், பல்லெல்லாம் கெட்டு போகும் சொல்றது அம்மா. எனக்கு சாக்லேட் தான் வேணுங்கிறது குழந்தை. என்ன பண்றது? அதை அடிக்குமா? அடிக்காது. என்ன பண்ணு, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ரைட்டு, ஆனா என்ன பண்ண தெரியும், நான் பத்திரமா பெட்டியில வச்சுக்கணும். அடுத்த சாக்லேட் வாங்கின பிறகுதான் இதை கொடுக்கணும், இது சாப்பிடணும். ஏன்னா அந்த குழந்தைக்கும் ரைட்டு, அம்மா சாக்லேட் வாங்கி கொடுத்தா இல்லையா, வாங்கி வச்சுருக்கோம். அடுத்த சாக்லேட் எப்ப வாங்கி தர்றது, இது எப்ப சாப்பிடுறது, அப்படி ஏமாத்திட்டு அந்த குழந்தைக்கு வேற வயர் நிறைய வச்சு இது சாப்பிட விடாம பண்ணி ஏதோ விதமாக காப்பாத்துறாளோ இல்லையா, அந்த மாத்திரு வாத்சல்யம் அதை அனுபவிச்சா தான் தெரியுமே தவிர இது என்ன இருக்கு. அந்த எல்லாரையும் கொஞ்சண்டே இருப்பாளா எப்பொழுதும் குழந்தை இல்லை, யாரையும் வெய்யறது இல்லை. ஸ்ரீவித்யோபாசகாலம் இப்படித்தான், யாரையும் கூப்பிட்டு விடாது, வெய்யக்கூடாது, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லக்கூடாது. யாரு வந்தாலும் ஹிதமாக இனிமையாக பேசிக்கொண்டே இருக்கணும்.
அப்படி பேசிட்டு இருந்தா என்னன்னா இவனுக்கு நல்லது மனசுலயும் கோபம்ங்கிறது போயிடும். மனசு வந்து கோபமே போ அப்படின்னு போகுமா? அவனும் போகாதுன்னு பத்திரமா நிற்கும். நீங்க மனசுல ஏதாவது மறக்கணும்னு வைங்களேன், இதை நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு டெய்லி ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். இதை மறக்கணும் அது நடக்கிறது. மறக்கணும்னு எப்படி மறக்கணும்? அதை நினைக்காம இருக்கணும். நான் மறக்கணும்னு நீங்க நினைச்சுட்டே இருந்தா நல்லா ஞாபகம் இருக்கும்னு. எது ஞாபகம் இருக்கும் அது மறந்து போயிடும். எது மறக்கணும்னு நினைக்கிறேனோ அது ஞாபகம் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னு, உங்களுக்கு கோபம் போகணும்னு கோபமே போகும்னு நினைச்ச பிரயோஜனம் இல்ல, அம்பாளை நினைச்சோம்னா கோபம் போகும். என்ன தாகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரம் குஜோஜ்வலா, உங்களுடைய குரோதம் கோபம் இதைத்தான் தான் அங்குசமாக தன் கையில வாங்கி வச்சுட்டு இருக்க. எப்ப பொழுதும் நீங்க அம்பாளுடைய பொம்மையை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கணும்? அம்பாள் கையில இருக்கக்கூடியதான அங்குசம் வச்சுக்க என்னுடைய கோபம், நான் என்னுடைய கோபத்தை அம்பாளை கொடுத்துட்டேன், என்னிடத்துல கோபம் இல்லை. இப்படி நினைச்சுட்டே இருக்கும், உங்களுக்கு கோபம் போயிடும்னு. கோபமே போகணும்னா போகாது, இப்படித்தான் நினைக்கணும். அதுக்காக தான் அம்பாளுக்கு திவ்யமான ஸ்வரூபம் வச்சிருக்கு. அதே போல லலிதா லலநாத லலிதேத்யாஹோ, அழகான பெயர் அது. எப்பொழுதும் சிரிச்சுட்டு இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் லலிதான்னு. இப்ப சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா, எப்ப பார்த்தாலும் ஏதோ முடமுனாலும் வச்சுட்டே இருப்பா. அவளுக்கே அவளை வச்சு ஏன் தான் நான் பிறந்தனோ இது இப்பதான் கண்டுபிடிக்கிறது. இந்த அம்மா ஏன் தான் என்ன பெற்றாலோ, இவர் கல்யாணம் பண்ணிட்டது எனக்கு துன்பம் வந்துட்டே இருக்கு, அவர் அதுக்கே சொல்றது. இப்ப எந்த குடும்பத்துல இல்ல பாருங்க, எல்லாருக்கும். ஏன்னா ரெண்டு தனித்தனி மனசு தனித்தனி இடத்துல இருந்துருக்கு, வளர்ந்துருக்கு, ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு. டிஃபரன்ஸ் வரத்தான் வரும். அதுக்காக இப்படியே அழுதுல இருந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா என்னன்னா அந்த மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்க, அம்பாளை நினைக்கக்கூடியதான வாழ்க்கை கிடைச்சிருக்க, இதனால நம்ம முன்னுக்கு வருவோம், நம்மளால முடிஞ்ச சகாயம் 4 பேருக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு சந்தோஷமாக செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் யாருக்கு இருக்கோ, செல்ஃப் எஸ்டீம்ல யார் இருந்துட்டு இருக்காளோ அவ நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறலாம். இதை சொல்றதுக்காக தான் லலிதாரு இதோட முடிக்கிறது. லலிதாம்பிகா அப்படின்னு இந்த லலிதா சாஸ்திரமே முடிக்கிறது. இதுல வந்து என்ன, அவ்வளவு உயர்ந்ததான அம்பாளுடைய நாமாக்கள். எந்த இடத்துல எந்த ஸ்லோகமோ எந்த லைனை எடுத்தாலும் ஸ்ரீமத் பாகவத்துக்கு ஒரு கௌரவம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பகவான் நாமாவா இருக்குமா, அதே போல இந்த பாஷ்யத்துல ஒவ்வொரு லைன்லயும் பகவான் நாமாவா இருக்கு. எந்த லைன் படிச்சாலும் சரி அதுல ஒரு பகவான் நாமா இருக்கு. அதனால சஹஸ்ரநாம் நாம லலிதாயா திவ்ய நாம் நாம் சஹஸ்ரம் எத் பிரம்மாணி ரமேஷ பிரபஞ்சதி விஷதாம். இப்படிப்பட்டதான இந்த நாமாவானது பிரம்மாணி, பிரம்மாவனுடைய ஆத்தக்கார சரஸ்வதி மாதாவுக்கும் ரமேஷ மகாவிஷ்ணுவுக்கும் பிரபுதி ஜீவிஷதாம், அப்படிப்பட்டதான தேவதைகளுக்கும் விஸ்மயாதான தட்டம், அவளுக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கா இந்த சஹஸ்ரம். சாதாரணமானது இல்ல. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா படிப்புகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியதான சரஸ்வதி மாதாவுக்கு இது வியப்பை கொடுக்கறதுன்னு அது எவ்வளவு உயர்ந்ததான ஒரு சஹஸ்ரமா இருக்கணும். ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதினு சொல்லி ஜெகத்துக்கெல்லாம் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான மகாவிஷ்ணு ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தையும் ஒரு வியப்பையும் கொடுக்கக்கூடியதான சஹஸ்ரமா இருக்கு. பிரம்மாணி ரமேஷ பிரபுதி ஜீவிஷதாம் விஸ்மயாதானதட்டம் தத்ர ஏகஸ்யாபி நாம்னா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெயருக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு அவளாலேயே முடியலையே. இப்படிப்பட்டதான சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு என்னால முடியுமா? 1000 தலைகளோட இருக்கிற ஆதிசேஷன் கூட அந்த 1000 தலைகளாலையும் சொல்ல முடியாத பேருக்கு அர்த்தத்தை ஒருவரால சொல்ல முடியுமா? இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதனால? ததாபி ஸ்ரீ மாத்ரா குஹரே சூத்ரதரயா மாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காபி அந்நிரமிகா மதீத்யஸ்தீநாதத்ரயதரண நிர்ணேயனனதரைஹ பவித்ரே திக்வாக்ரே நடதி பமதா தா மம மதா ததாபி ஸ்ரீ மாத்ரா. இருந்தாலும் அம்பாள்னால முதல் நாமாக்கு என்ன பேரு? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமாத்ரான்னு எழுதியிருக்க. ஸ்ரீமாதா உலகத்துல எல்லாருக்கும் அவளுடைய புண்ணிய பாபம்
அவங்களுக்கு தகுந்தா போல அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறவள். அதான் மாதாங்கிற பதம். மாதான பரிச்சினத்தி. நமக்கு எப்படி பிறந்திருக்கோம், அவா என்னென்ன புண்ணிய பாபங்கள் பண்ணாலும் அந்த அளவுக்கு விழுந்திருக்கும். சில வசனம் உண்டு தமிழ்ல. ஆட்டுக்கு பகவான் வாழை அளந்து வச்சிருக்கார். அது என்ன 4 இன்ச்சு 5 இன்ச்சு 4 நாளதான் வச்சிருக்கார். அதுக்கு என்ன சுவாமின்னு, அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சிருக்க. மேல அனாவசியமா இருந்தா அதை சுமந்துட்டே இருக்கணும் சார். ஆட்டுக்கு வாழை எவ்வளவுன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. அதே விதமா அனாவசியமாக யாருக்கும் எதையும் கொடுக்கல. இப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கண் எப்படி இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், பல் எப்படி இருக்கணும், கரெக்டா அவளுடைய புண்ணிய பாபாக்கு தகுந்தா போல விஷம்னு அர்த்தம். பரமேஸ்வரன் ஆலாஹலத்தை காட்டார். தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து சமுத்திரத்தின் பால் கடலை கடையும் பொழுது அதற்குள்ள எத்தனையோ காவதேனோ கற்பவருஷம் அவைகள்லாம் வந்தது. அதோட சேர்ந்து விஷமும் வந்துதான் ஆலாஹலம்ங்கிற விஷம். இந்த ஆலாஹல விஷத்தை தேவதைகள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க சொன்னது. ஏன்னா அந்த விஷம் வரப்பவே எரிச்சுட்டே வரதான் அது. அப்ப யாரும் அங்க இல்ல. பரமேஸ்வரன் பார்த்தாரு, உலகத்தை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு எனக்கு இருக்க அப்படின்னு இதை கையில வாங்கிட்டார். வீட்டல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா அது ஒண்ணுங்க டக்குன்னு உள்ள போயிடும். அது வாயிலே வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிற சில பேர். அதை நினைச்சிட்டு அதை நெய்யில நல்லா ஊறி வச்சிருக்கா, வாயில மட்டும்தான் டக்குன்னு உள்ள போயிடும். அது வெளியில எடுக்கவும் முடியாது. இன்னொரு பீஸும் கொடுக்க மாட்டேன். என்ன சார் கேட்டா நீங்க சுகருங்கிறேன். அது மாதிரி என்ன பண்ணா அதை எடுத்து வாயில போட்டு உள்ள விழுங்கிட்டாராம். விழுங்கிட்டதுமே என்ன சுவாமி ஆச்சுன்னு அம்பாள் வேகமா அங்கேருந்து ஓடி வந்தாலாம். நல்ல காரியம் பண்ணிருந்தாலாம். என்ன ரொம்ப நாளா பார்த்துன்றது எனக்கு விஷத்தை சாப்பிடணும் நாட்டுக்காரன் சாப்பிட்டான். அப்படி இல்ல, உலகத்துக்கு க்ஷேமத்தை பண்ணணும். அது மூல வந்து எரிச்சுட்டு வந்துட்டு நீங்க சாப்பிட்டேனது நல்ல காலம் நல்ல காரியம் பண்ணிருக்கேன் நல்லது அப்படின்னு நினைச்சு. ஆனா என்ன பண்ணா ஆட்டுக்காரர் சோக்கியமா இருக்கணுமே, அவனுக்கு தெரியும்னு தவறான நீ காட்டமா இந்த விஷயங்கள் எதையுமே அவர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பதிலும் அந்த தொண்டை கிட்ட வந்து 2 கையோட பிரஸ் பண்ணினால. எதற்காக தெரியுமோன்னா இவர் வயசுக்குள்ள இன்னொரு 3 லோகங்கள் இருக்கு. இவர் உள்ள விழுங்கிட்டார். புருஷாள்னா என்னன்னு ஒண்ணும் பின்னும் தெரியாம ஒரு காரியத்தை பண்ணிடுவான். இன்னும் யோசனை பண்ண மாட்டான். அடுத்தது என்ன ஆகும்னு யோசனை பண்ண மாட்டான். சம்பளம் வந்து கொடுத்ததுமே மாமி என்ன பண்ண தெரியுமோன்னா, ராத்துல இல்ல எல்லா ராத்துலயும் என்ன பண்ண தெரியுமோன்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் எடுத்து பருப்பு டப்பா கீழே வச்சிருவான். பழைய நாள்ல சொல்றேன், வேற எங்கேயாவது வச்சுட்டு இருப்பான். எதற்காக 25ஆம் தேதி 27ஆம் தேதி கையில காசே இல்லையே, யாரு ஏதாவது கடன் வாங்கினா தேவையில்லையே இல்லை, கடன் யாருகிட்ட வாங்குறேன் நானே தரேன் அப்படின்னு கொடுப்பாரு. இது எதற்காக தீர்க்க ஆலோசனை. ஒரு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா அன்னைக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்காகத்தான் நம்ம மதம் என்ன சொல்றதுன்னு, புருஷாலை விட ஸ்திரீகள் ஒரு 5-6 வயசு குறைச்சலா இருக்கணுங்கிற. ஏன்னா அவ முன்னாலேயே ஃபார்வர்டு திங்கிங் ஜாஸ்தியா. அதனால இவ வந்து டக்குனு ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துருவா. அவ நாளைக்கு என்ன ஆகும்னு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவா அப்படிங்கிற அபிப்பிராயம். அதே மாதிரி இவாளும் என்ன பண்ணணும்னு தகுந்தா போல நடந்துக்கணும். எந்த ஒரு விவகாரமும் அதுக்கு தகுந்தா போல நடந்துட்டு இருக்கணும். இவ 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தாதான் வீடு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஸ்ரீமாதா என்ன பண்ணினா தெரியுமோ, இவர் 3 உலகத்தையும் இப்படி உள்ள இருக்கிற 3 உலகம் அழிஞ்சு போயிடுமேங்கிற அபிப்பிராயத்துல 2 கையும் எடுத்து அந்த விஷத்துக்கிட்ட கழுத்துக்கிட்ட வச்சாலாம். என்ன ஆச்சுல, விஷமம் அமிர்தம் பவேத் அமிர்தம் விஷமீஸ்வரே. அந்த அம்பாள் அமிர்தமயமான கைகளோட தொட்டத்தினால் அந்த விஷத்துக்கு பவரே போயிடுது. அது ஜனப்பிராசம் மாதிரி ஆயிடுச்சுன்னு இப்போதுக்கு பலம் கொடுக்கறதா மாதிரி ஆயிடுதான். ஆனா அதுக்கு முன்னாலேயே அம்பாள் சொல்றதுக்கு முன்னால அவர் சாப்பிட்டாரோ அது அந்த தைராய்டு சாப்பிடுறா போல கழுத்து வரைக்கும் அதை எரிச்சு விடுதான். அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்னு பேர். பார்த்தீங்களா, நீலம்னா கருப்பு, கருப்பு கழுத்தை உடையவர் அப்படின்னு பேர் வந்துச்சு. எதற்காக சுவாமினர் அம்பாள் சொல்றதுக்கு முன்னால ஆச்சு. அம்பாள் தொட்ட பிறகு அதனுடைய இதெல்லாம் போயிடுதான். அதனாலதான் அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்னு. ஸ்ரீமாதான்னு என்ன, எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் துன்பம் வந்த போதிலும்
அது இன்பமாக நமக்கே ஒரு வசதியான நல்ல பேர் கொடுக்குற மாதிரி ஆயிடுமா. அப்படி ஸ்ரீமாத்ரா ததாபி ஸ்ரீமாத்ரா குஹரே சூத்திரதரய வாச்சாம் அதிபதிஷு காபி அந்நியதமிகா. இருந்த போதிலும் இந்த 8 வார்த்தை விதைகள் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை எழுதினவா யாரோ அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால என்னுடைய நாக்கல உட்கார்ந்துட்டு இருக்க. அது யாருன்னு தெரியல சார். பிரம்மாணியா இல்ல மகேஸ்வரியா கௌமாரியா வைஷ்ணவியா வாராகியா எனக்கு தெரியல. யாரோ ஸ்ரீமாத்ரா தஹர குஹரே சூத்ரதரையா தஹர குஹரே. அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன தெரியும்? தஹரா காதரூபிணி. இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த அம்பாள் என்ன பண்ணினாளா ஒரு வார்த்தையை அனுப்பி இவருடைய நாக்கில போய் உட்காரு. சமாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காபி அந்நியமிகா. என்னன்னு தெரியல. மதீட்ய ஸ்ரீநாதத்ரயகரண நிர்ணய ஜனதலை பவித்தே. எழுத போதிலும் என்ன ஆச்சு தெரியுமா? என்னுடைய நாக்கு அதுக்கு முன்னாலேயே கிளியரா இருக்கு, சுத்தமா இருக்கு. எதனால தெரியுமோ? நான் குருபாதகா மந்திரத்தை சொன்னேன். அதனால மதீட்ய ஸ்ரீநாத திரய கரண நிர்ணய ஜனதலை. நான் சொன்னதான அந்த 3 குருக்களை சொன்னேனே, அவளுடைய பெயரை என் நாக்கில சொல்றதுனால அந்த ஜலத்தினால சுத்தமான என் நாக்கில யாரோ ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து இருக்க. பவித்ரே ஜிக்வாக்ரே நடத்தி பவித்திரமான அந்த நாக்கு நுனியில டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதனாலதான் என்னால எழுத முடியறதே தவிர அதை போல எழுத முடியுமா? முடியாது. பவித்ரே ஜிக்வாக்ரே நடத்தி மமதா மமதா. பாருங்க, மமதாங்கிறத மமதா தா மமதா மமதா தா மமதா. அந்த மமதை எனக்கு வேற மமதை உண்டா? இதுதான் மமதை. என்னது மமதா? என்னுடைய எண்ணம் இதுதான். இப்படி அம்பாலே என் நாக்கில உட்கார்ந்து எழுதுறதுனால சொன்னதுனால நான் எழுதுறதே ஒழிய தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தினா 18 விஜயங்களை படிச்சதுனால எழுதல. இப்ப நம்ம சொல்றது என்ன? உள்ளூர் பகவான் உட்கார்ந்து இருக்கார், நாக்கில் அவர் உட்கார்ந்து இருக்கார், உங்க காதல் அவர் உட்கார்ந்து இருக்கார், உங்க இதயத்திலேயே அவர் உட்கார்ந்து இருக்கார். அவர் நாம நடக்கிறது. சொல்றவனும் அவர்தான், கேட்கிறவனும் அவர்தான், இந்த நடுவில் நடக்கக்கூடியதான விவகாரங்களும் அவர் தான். பலிக்கடி பாகவத மட்ட பலிக்கிஞ்சடி வாடு ராமபத்ருண்டே பலிக்கின பவரமகுனடா போத்தனாங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார். அது மாதிரி நடக்கக்கூடியதான விவகாரம் பகவான் நடத்திட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நம்ம கருவியா இருக்கோங்கிறத நம்ம பாத்துக்கணுமே தவிர நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எடுத்திருக்கேன், எனக்கு எல்லாம் புரியுதுன்னு பார்த்தேன்னா ஒண்ணும் முடியாது. இந்த பகவதன் அனுகிரகத்தினால அவருடைய ஒரு திவ்யமான ஒரு கிருபையினால நமக்கு எல்லாம் புரியணும் அப்படிங்கறத இங்க சொல்லி ஸ்ரீமாத்ரா தஹர குஹரே சூத்ரதரயா தாசாம் சமாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காபி அந்நியதமிகா. மதீட்ய ஸ்ரீநாதத்ரய கரண நிர்ணய ஜனஜலைஹி பவித்ரே ஜிஹ்வாக்ரே. சுத்தமான நாக்கு நுனியில நாட்டத்தி மமதா மமதா. இது வரைக்கும் சொல்லி இப்ப நான் எழுதுற இந்த கூடிய லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம் இருக்கு பார்த்தல, இது எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும், கொடுக்கக்கூடியது. அதை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றார். எப்படி பிரார்த்தனை பண்றார் பாருங்க. அப்ராதூபா துருஹிண சுதனத பிளவிதாத பிரதீச காந்தாரா சிந்து சாந்திரா ரகுவர சரிதாத் ஆசதேதோ ரவாத ஆகேதாரானுதீத ஸ்ரீன அனதஸ்தி வித்வத் சமாஜாஹ ये ये तान् एकयत्नस्तु कयतु समजान् कर्तुमुद्दु மத்தத்துனிஷ்டே அப்ராதகாமரூபாத். கிழக்கில காமரூபல இருந்து ஆரம்பிச்சு அந்த காமரூபத்துக்கு என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, துருஹிண சுத நத பிளாவிதாதா பிரதீதா. துருஹிண சுதம், துருஹிணன்னா பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய பையன்னு ஒரு பேர் வந்துதான் பிரம்மபுத்திரான்னு பேர். இந்த பிரம்மபுத்திராங்கிற நதிக்கு பேரு துருஹிணன்னா பிரம்மா, துருஹிண சுதா பிரம்மபுத்திரா. அந்த பிரம்மபுத்திராங்கிற பேரோட நதியினால பிளாவிதாது பிரம்மபுத்திரா நதியினால பவித்திரமாக இருக்கக்கூடியதான அந்த காமரூபத்திலிருந்து
அங்கே சிறு நதி பிரவகிக்கிறது. இந்த இடத்துல காமரூபத்துல பிரம்மபுத்திரா இருக்கிறது. காந்தார தேசத்துல கிழக்காச்சு அங்கே மேற்குல காந்தார தேசத்துல சிறு நதி பிரவகிக்கிற அந்த பவித்திரமான அந்த ஜலத்துல இருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் கேதாராதுதீசாஸ்துஹின கஹனதஸ்ஸந்தி ரகுவரச்சரிதா ஆசசேதோ ரவி அவாசா. அதே மாதிரியே தெற்குல ராமனால கட்டப்பட்டதான சேது இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சேது இடத்துல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து ஆரம்பிச்சு கேதாரம் வரைக்கும் நார்த்துல கேதாரம் வரைக்கும் இங்க தெற்குல இது வரைக்கும் தெரியாச்சு. வடக்குல கேதாரம் வரைக்கும் அந்த கேதார தேசத்துல துகின கஹனதா அங்க வந்து ரொம்ப பனி ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலும் அங்கே பொறுத்துண்டு மகான்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீதி என்ன இருந்தாலும் கங்கா நதி. அதே மாதிரி உத்தரத்துல இமாலயங்கள் போனேன்னா மகர்ஷிகள் எல்லாத்தையும் விட்டு தபஸ் பண்றாங்க. இங்க இருக்கிறவங்க தபஸ் பண்றேன்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே அது இதுங்கிறாளே தவிர நிஜமான தபசு அங்கேதான் நடக்கும். எல்லாத்தையும் விட்டு மறந்து தபஸ் பண்றாங்க. எவ்வளவு பனி, எவ்வளவு குளிர், இதெல்லாம் விட்டுவிட்டு சர்வதா ஆகாரம் கிடைக்குமா தெரியாது. யாராவது வந்து கொடுத்தா உண்டு, அங்க போறதே கிடையாது ஜனங்கள். இருந்தாலும் யாராவது கொடுத்தா உண்டு, இல்லையா அங்க எதை கிடைக்கிறதோ அதை விட்டுட்டு தன்னை மறந்து தெரியத்தை மறந்து தபஸ் பண்ணக்கூடியதான மகான்கள் இருந்துட்டு இருக்க. ஆகையால்தான் இந்த கங்கையோ அல்லது அந்த ஹிமாலயத்தை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம். ஜன்மால ஒரு தரமாவது பத்ரிநாத்துக்கு போயிட்டு வரணும், கேதாருக்கு போயிட்டு வரணும், அங்கே கங்கோத்திரியை போகணும், போயிட்டு வந்து அவாடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு மனசுக்கு சந்தோஷமா சொல்றாட. காரணம் என்ன? அங்க அத்தனை தபஸ்விகள் இருக்கா, நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட துகின கஹனதா அப்படி இருக்கக்கூடியதான அது வரைக்கும் சக்தி வித்வத் சமாஜா வித்வான்களுடைய குரூப் எங்க இருக்கோ அது வரைக்கும் அவளை நான் பண்ணக்கூடியதான இந்த யத்னமானது சுகயத்தும் சந்தோஷப்படத்திலும் சமஜாமே. ஆனா இந்த சாதாரணமாக இன்னொருத்தர கோடு சொல்றது இன்னொருத்தர பண்றதுன்னு பட்சல இவாளை சந்தோஷப்படுத்துறது யாராலையும் முடியாது. வித்வான்களா இருக்கிறவாள் அவளுக்கு தான் தெரியும். வித்வானே விஜானாதி ஜன பரிசிரமம். அந்த புத்தகத்தை படித்து எடுத்து சொல்றதுங்கிறது அவளுக்கு தான் கட்டப்பட்டவாளுக்கு தான் தெரியும். மற்றவாளுக்கு என்ன இது நிறைய விஷயம் இருக்கு. உள்ள அக்குழுகுடாயது உள்ள வயசுக்குள்ள அப்படி இப்படின்னு இருக்கு. எடுத்து சொல்லணும்னா வார்த்தை வராதுன்னு. அப்படி இருக்கக்கூடியதான் அந்த திவ்யமான சரித்திரத்தை ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எழுதுறேன். இது வித்வான்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு விசேஷமாக ஒரு 5 ஸ்லோகங்கள்ல மங்கள ஸ்லோகத்தோட பண்ண. அதற்கு பிறகு இஹகலு சில புருஷார்த்த சாதனே பகவத்ய ஆராதனே அபியபிஹிதமஸ்ய ரஹஸ்ய நாம சஹஸ்ர கீர்த்தனஸ்ய சஹஸ்யதர சத்குரு சம்பிரதாயே வேத்யஸ்வரூபத்வேன சம்பிரதாயார்த்ய அனுஜிபிருஷ்டயாதிஜந்தைஷவः ஸ்ரீமன் நரசிம்ஹானந்தநாத நாமானः அஸ்மத்குருச்சரணாः நிரந்தர நிரந்தராயாः அபி சிஷ்யசிஷ்டாயே மங்களமாச்சரந்தி. இஹகலு நிகில புருஷார்த்த சாதனே வேண்டியதான புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சங்கள்னு 4 புருஷார்த்தங்கள். இதுல மோட்சங்கிற ஒரு புருஷார்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு உதவியா இருக்கக்கூடியது தர்மார்த்த காமங்கள். இந்த 3 புருஷார்த்தங்களையும் ஒரு மனுஷன் 4 புருஷார்த்தங்களையும் ஒரு மனுஷன் அடையணுமேயானால் அதுக்கு முக்கியமான சாதனம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அந்த முக்கியமான சாதனம் வேதாந்தங்கள்ல சிரவண மனன நிதித்தியாசனங்கள்னு சொல்லியிருந்தாலும் அதை அடையறதுக்கு சிரவண மன்னாதிகளை அடையறதுக்கு பகவத் பக்தி வேணும். அந்த பகவத் பக்தியாவது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை படிச்சா வரும். ஆகையா லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றேன். அப்படின்னா நீங்க சுலபமாக வேதாந்தங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இங்கேதான் கேட்கறது. நமக்கு இருக்கிற ஒன்றுமே சிரமணம் பண்ண வேண்டாம். சகஸ்ர நாமத்தை படிங்கோ, பாராயணம் பண்ணுங்கோ. யாருமே முடியலன்னு மத்தியானம் படிங்கோ, மத்தியானம் முடியலன்னு ராத்திரி படிங்கோ. இப்ப அப்பாரு சொல்ல மாட்டேன். அம்பாளுக்கு பக்தி தான் முக்கியம். பக்தியோட சகஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய நாமாக்களுடைய அர்த்தமானது நான் எழுதியிருக்கேன். அந்த அர்த்தத்தை ஒவ்வொரு நாமாவுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேளுங்க. அதனால சகல க்ஷேமத்தையும் மோட்சம் வரைக்கும். மோட்சம்னு அதை மட்டும் இல்லைன்னு அம்பாளை நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா காசு நிறைய வரும், ஆத்துல பொருள் நிறைய வரும். கடைக்கு போனீங்கன்னா வாங்கறதுக்கு
காசு இருக்கு, ஆனா வாங்கறதுக்கு பொருள் இல்ல, எல்லா பொருளும் ஆத்துல இருக்கும். அப்படி சமர்த்தியா இருப்பள், மனசுக்கு சந்தோஷமா இருப்பள். அப்படி சந்தோஷத்தை நம்ம அடையிடமே ஆனால் அதுக்கு வேண்டியது சாஸ்திரநாம பாராயணம். இந்த சாஸ்திரநாம பாராயணத்துக்கு முதல்ல இன்னைக்கு சாஸ்திர